Satyabhama Institute of Science and Technology, Chennai. இந்தியன் 2 ஆடியோ லான்ச்சில் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த கமலஹாசன் அவருடைய ஸ்பீச் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஸோ அப்படி அவர் அந்த ஸ்பீச்சில் என்ன பேசியிருந்தார் அப்படின்னா, இந்தியன் 2 இதை எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரில. சங்கர் அவர்கள் இருக்கிற இந்த உயரம் ஒரு விபத்தில் ஆரம்பத்தில் நான் அவர்கிட்ட பார்த்தது இப்போ வரைக்கும் அவர்கிட்ட இருக்கு. முதல் படம் எடுக்கிறதுக்கு அவர் என்கிட்ட தான் வந்தாரு. பட் ஒரு சில காரணங்களால அது பண்ண முடியாம போச்சு. ஸோ அப்பவே நினைச்சேன் இவர் இன்னொரு படம் பண்ணிட்டாருன்னா அதுக்கப்புறம் நம்ம கிட்ட வரமாட்டாரு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். பட் அந்த டைம்ல நானும் ஒரு கதை பண்ணியிருந்தேன், அவரும் ஒரு கதை பண்ணியிருந்தாரு. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒத்து போன மாதிரி இருந்தது. ஸோ அந்த டைம்ல சிவாஜி சார் கூடயும் நான் ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் சிவாஜி சார் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு. டே, இந்த கதையில அப்பா மகனா நானும் நீயும் நடிக்கணும், ஆனா அவன் எழுதின கதையில நீயே அப்பா நீயே பையனா நடிக்கலாம். ஸோ இந்தியன் படம் பண்றதுக்கு காரணமே சிவாஜி சார் தான். முக்கியமா இந்த மேடையில நான் இப்போ நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் அவர் தான். அவர் என் மேல வச்சிருந்த அந்த அன்பு தான் காரணம். முக்கியமா படங்கள்ல எனக்கு பார்ட் 2 பண்றது ரொம்பவே பிடிக்கும். ஸோ முன்னாலே சங்கர் அவர்கள்ட்ட இதுக்கு பார்ட் 2 பண்ணுமான்னு சொல்லி கேட்டிருந்தேன். அது இப்போ நடந்திருக்கு. சங்கர் அவர்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி ரொம்ப தெளிவாக இருந்திருக்காரு. முக்கியமாக இந்த படத்துக்கு 2 ப்ரொடியூசர், அதில் சுபாஸ்கரன் அவர்கள் நானும் இதில் ஒரு பங்காக இருக்கேன்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கிட்டாரு. முக்கியமாக இப்போ ஒரு உண்மையை சொல்லி ஆகணும். ப்ரொடியூசர்ஸ் இந்த படத்தில் எந்த கேள்வியும் கேட்காம எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. முக்கியமாக இந்த படத்துக்கு வராத சோதனையே இல்லை. கொரோனா வந்தது, அதுக்கப்புறம் ஒரு விபத்து நடந்தது, அதுக்கப்புறம் ஒரு சில அரசியலும் அதில் இருந்தது. அதில் இருந்தெல்லாம் வெளியில் வர்றதுக்கு காரணமாக இருந்தவர் சுபாஸ்கரன் அவர்கள் தான். முக்கியமாக அது அவருடைய மண்ணுக்கே இருக்கிற ஒரு வீரம் தான். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு காரணம் உதயநிதி அவர்கள் தான். முக்கியமாக அவரால் இங்கே வர முடியல. மக்கள் அவருக்கு வேறு வேலை கொடுத்துட்டதுனால அவரால் இந்த நிகழ்ச்சிக்கு வர முடியல. முக்கியமாக உதயநிதி அவர்கள் எங்களுக்காக நின்னது மாதிரி நானும் அவரோட நிற்க வேண்டியது இருக்கும். ஸோ இதெல்லாம் தாண்டி அனிருத் அவர்களை பற்றி நான் சொல்லி ஆகணும். அனிருத் அவருடைய எந்தூசியாசம் பற்றி டைரக்டர் சங்கர் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன் பற்றியுமே தொடர்ந்து பேசுவார். அதில் முக்கியமாக டிஓபியாக இருந்த ரவிவர்மன் பற்றி சொல்லும்போது, மருதநாயத்தில் இருந்தே அவரை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ பெரிய கேமராமேன் ஆகிட்டாரு. அன்னைக்கு எப்படி இருந்தாரோ அப்படியே தான் இன்னைக்கும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஸ்டண்ட் மாஸ்டர் பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாரு. என்ன அப்படின்னா, ஸ்டண்ட் மாஸ்டர் நிறைய பேர் இருந்தாங்க இந்த படத்துல. பட் ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு. அந்த ஸ்டண்ட்ல பார்த்து கை கொடுத்தவங்க எல்லாமே இப்போ இல்லாம போயிட்டாங்க. ஸோ அது கொஞ்சம் வருத்தமாவே இருக்கு. ஆனா அவங்க எல்லாருமே இங்க தான் இருக்காங்கன்னு சொல்லி நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கும்போது கமல்ஹாசன் அவர்கள் ரொம்ப எமோஷனல் ஆகி, நான் நடிக்கும்போது என் கூட நடிச்சவங்களை நினைச்சு நிஜமாவே ஷூட்டிங் ஸ்பாட்ல அழுதுட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படியே இந்த படத்துல நடிச்ச எல்லார பத்தியுமே பேசியிருப்பாரு. முக்கியமா மனோபாலா அவர்கள் பத்தி, விவேக் பத்திலாம் பேசியிருப்பாரு. அதை தொடர்ந்து அவங்க கூட நடிச்சவங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா, என்ன பாராட்டினா மட்டும் போதாது, என் கூட நிக்கணும், தோள் கொடுத்த எல்லாருக்குமே நன்றி அப்படின்னு சொல்லி அவர் கூட நடிச்ச எல்லாருக்குமே ஒரு நன்றி சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் என்ன பேசினார் அப்படின்னா, என்னோட அடையாளம் தமிழன், இந்தியன், இங்க யாரையும் பிரித்து ஆள முடியாது, நாங்கள் வந்தவங்களை வாழ வைப்போம். நான் ஒரு இந்தியன், இந்தியாவை ஏன் தமிழன் ஆளக்கூடாது, இந்த மேடையில் ஏன் அரசியல் பேசுகிறேன்னு கேட்பாங்க, ஆனால் இந்த மேடையில் தான் அரசியல் பேசுவேன். முக்கியமாக இந்த படத்துக்கு என்ன வேணுமோ அதை சுபாஸ்கரன் அவர்களும் டைரக்டர் சங்கர் அவர்களும் நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்லி அவருடைய ஸ்பீச்சை முடிச்சிருப்பாங்க. அப்போ மெர்ச்சி சிவா அவர்கள், சார் உங்கள்கிட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ் நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் அவர்கள்ட்ட கேட்பாங்க. அப்போ மெர்ச்சி சிவா அவர்கள், தாத்தாவா என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதுக்கு கமல்ஹாசன் அவர்கள் நக்கலா, சுருதி மனசு வச்சா நான் தாத்தா தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கு சுருதி அவர்கள் கையெடுத்து கும்பிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் மெர்ச்சி சிவா அவர்கள் அவருடைய அந்த கெட்டப்ஸ் பற்றி கேட்பாங்க. அதுக்கு கமல்ஹாசன் அவர்கள், நான் வெளியிலலாம் போகும்போது எங்கேயுமே கெட்டப் போட மாட்டேன், ஒரு நாள்லாம் ஷூட் முடிச்சுட்டு நடந்தே தான் வீட்டுக்கெலாம் வந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் தனி மனிதனுடைய ஒழுக்கம்னா என்ன அப்படின்னு சொல்லி மெர்ச்சி சிவா அவர்கள் கேட்கறதுக்கு கமல்ஹாசன் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நீ செய்கிறத வெளியில் சொல்ல முடியலன்னா அது செய்யக்கூடாது, இதுதான் தனி மனிதனுடைய ஒழுக்கம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் மெர்ச்சி சிவா அவர்கள் ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுக்கு கமல்ஹாசன் அவர்கள், என்னை பொறுத்த வரைக்கும் அன்பு தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் சிம்பு அவர்களை பற்றி பேசும்போது, சிம்பு எனக்காக கண் கலங்கன்னு சொன்னது அவங்க அப்பா கிட்ட இருந்து
அவருக்கு வந்ததா இருக்கும். ஏன் அப்படின்னா நான் சினிமா விட்டு போக போறேன்னு சொல்லும்போது டிஆர் அவர்கள் என்னை தேடி வீட்டுக்கு வந்தாரு. அப்போ என் சட்டை நனைகிற அளவுக்கு என்னை கட்டி பிடிச்சு அழுதாரு. ஸோ அது மட்டும் இல்லாம இனிமே நீங்க நடிக்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சத்தியமும் வாங்கினாரு. ஸோ நான் இங்க நிக்கிறதுக்கு காரணம் அவரும் கூட. ஸோ இதை பேசினதுக்கு அப்புறம் மெர்ச்சி சிவா அவர்கள் சார் உங்க கூட ஒரு செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுப்பாரு. ஸோ அந்த டைம்ல கமல்ஹாசன் அவர்கள் செல்ஃபிக்கு அர்த்தம் தற்படம், எனக்கு தற்புகழும் பிடிக்காது தற்படமும் பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ சிவா அவர்கள் நக்கலா நல்ல வேளை நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு எஸ்டிஆர் அவர்கள், நெல்சன் அவர்கள், லோகேஷ் அவர்கள் எல்லாருமே குலுங்கி சிரிச்சிருப்பாங்க. ஸோ இப்படி கமல்ஹாசன் அவர்கள் அவருடைய ஸ்பீச்சை நல்லாவே முடிச்சிருப்பாரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லிட்டில் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.